பாசனத்திற்காக வைகை அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், வணக்கம். தற்பொழுது தண்ணீர் திறந்து விடக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். இதனால சுமார் எத்தனை ஏக்கர் நிலங்கள் பயன்பெற இருக்கின்றன? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். மதுரை திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை தொடர்ந்து பெரியார் பிரதான கால்வாய் பாசன பகுதியில் கீழ் உள்ள இருபோக பாசன நிலங்களில் முதல் போகத்திற்கான வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணையில் இன்று முதல் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வரையிலான 120 நாட்கள் மொத்தமாக 6739 மில்லியன் கன அடி தண்ணீரை பாசனத்திற்காக திறந்து விடும்படியும், அதில் முதல் 45 நாட்களுக்கு தொடர்ச்சியாகவும் அதன் பின்னர் வரும் 75 நாட்களுக்கு தண்ணீர் இருப்பை பொறுத்து முறை வைத்தும் தண்ணீர் திறக்கும்படி குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி இன்று வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 900 கன அடி வீதம் பாசன கால்வாய் வழியாக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, வணிக வரி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மூர்த்தி தண்ணீரை திறந்து வைத்தனர். வைகை அணையின் பிரதான 7 மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. பாசனத்திற்காக திறந்து விடப்பட்ட தண்ணீரில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் மலர் தூவினர். அணையிலிருந்து தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீரின் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் 1791 ஏக்கரும், மதுரை மாவட்ட வாடிப்பட்டி வட்டத்தில் 16,452 ஏக்கரும், மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியில் 26,792 ஏக்கரும் என மொத்தமாக 45,041 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து மதுரை வரையிலான சுமார் 70 கிலோமீட்டர் நீளமுள்ள பாசன கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் கால்வாயில் இறங்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்றும் பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிகழ்வில் மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டியன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஓ பட்டர்ஃப்ளை ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.